இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இந்த கருத்திற்கும் ஜி சினிமா சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி உள்ளக்க அவ்வளோ மெடல்ஸ் இருக்கு, கோல்டு மெடல்ஸ் வச்சிருக்கீங்க. எப்படி சார் இதெல்லாம் வாங்குறதுக்கே உங்களுக்கு ஒரு தனியா ஒரு டைம் ஒதுக்கணுமே? எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க? எப்படி இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கீங்க? நான் பாதுகாத்துங்க எவ்வளோ வெளியே போச்சுன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ இது மட்டும் இல்லை, கீழே இருக்கு, கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனால் தலைவர் கொடுத்த எம்ஜிஆர் ஒரு கத்திலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வச்சுருக்கேன். ஏகப்பட்டது இருக்கு, அது வைக்க இடம் இல்லாமல் வச்சுருக்கேன். ஏன்னா இதே ஒரு இதுக்கு பக்கத்தில் ஒரு 20 இருக்கும் ஷீல்டு. ஏன்னா இது 3 அடி அகலம், அதனால இங்கே மேலே ஒரு அப்படி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா வைக்கல, ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக வைக்கணும். ஃபுல்லாக வச்சாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவு இருக்கிறதுனால அது நிறையா இருக்கும். ஏன்னா அவார்டு கொடுக்கும்போது நான் வெளிநாட்டில் இருந்திருப்பேன், அதுக்காக ஃப்ளைட் ஏறி வந்திருப்பேன், ஹைதராபாத்தில் இருப்பேன், அங்கேருந்து வருவேன், இந்த மாதிரி வருவேன் அவார்டு வாங்குறதுக்கானே. இதான் எல்லாம் கேட்பாங்க, இதுக்கே ₹1 கோடி செலவு பண்ணி அப்படிவாங்க. ஸோ எல்லாம் பெருமை இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, அது சந்தோஷம் தானே. சார் உள்ள வந்த உடனே அது என்ன சார் துப்பாக்கி? அது முன்னாடி டிஜிபி அவர்கள் எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜுக்காக ப்ரெசன்ட் பண்ணார். அவர் விசிட்டிங் கார்டோட இருக்கு பாருங்க. அவர் விசிட்டிங் கார்டோட இருக்கும் எல்லாமே. அது ஒரிஜினலா இல்ல? ஒரிஜினல் தான் சொன்னேன். ஒரிஜினல். அதை நீங்க ஃப்ரேம் பண்ணி அப்படியே? இல்லை, அப்படியே கொடுத்தாங்க, அப்படியே ஃப்ரேம் பண்ணியே கொடுத்தாங்க. அப்படியே கொடுத்தாங்க, அப்படியே இருக்கு. அது 20 வருஷமா 15 வருஷம் 10-15 வருஷமா இருக்கு, அப்படியே இருக்கு. உங்களுக்கு மேரேஜுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்களா? பையன் மேரேஜுக்கு. பையன் மேரேஜுக்கு உங்களுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க? எனக்கு தான், வேற பையனுக்கு கொடுக்கணும், எனக்கு தான். அது மாதிரி எல்லாமே அதான், எல்லாமே அவார்டு. ஏன்னா நம்ம அதே மாதிரி லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வாங்கியிருக்கேன். எல்லாம் இருக்கு, அங்கங்கே கிடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 மூவிகளுக்கு மேல நடிச்சிருப்பீங்களா? ஃபைட் மாஸ்டரா? ஆமா. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்சிருக்கீங்களா சார்? படம் நடிச்சிருக்கீங்களா? படத்துல ஃபைட்டர்ஸா நடிப்போம்ல, ஃபைட்டர்ஸா எஸ்பாஸ் அப்படிமோல அதே டைலாக் வராது எங்களுக்கு. எஸ்பாஸே வராது, பயந்து ஓடிடுவோம். யாருன்னா, ஏன்னா நான் கம்போஸ் பண்ணுவேன்னா எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும். கேப்டனாக இருந்தாலும் தங்கத்தாய் பண்ண சொல்லுங்க அப்படிம்பாரு. எஸ்பாஸுங்கிறதுக்கு எனக்கு வராது. விழுந்து சிரிப்பாங்க, ஒரு ஏற்கனவே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க எங்களை வச்சு. எஸ்பாஸ்னாலே வராது அப்படின்ட்டு எனக்கு. ஏன்னா அப்போ ராமநாதன் சார் ஹீரோ ஒரு படம் கொடுத்தாரு என்ன, அந்த நிமிஷாக்கு ஃபோட்டோ வச்சுருக்கேன்ல, அதை பார்த்துட்டு ஒரு நாள் சுத்த சொன்னாங்க, கரகரம் கண்ணுக்கு தெரியல சிலமெல்லாம் பார்த்துட்டு அவர் ஆம்பூர் பாபுக்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். ஆம்பூர் பாபுக்கிட்ட கேட்குறாரு, மாஸ்டர் பையன் ஹீரோ நடிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அதான் கரும்பு தின கூலியா நாங்கள் கேட்குறேன் அப்படின்றாரு. அது கேட்குறாரு, இந்த மாதிரி கேட்குறாரு அவனு. சார் போங்க மாஸ்டர், நீங்கள் விளையாடாதீங்க, எனக்கு எஸ்பாஸே வராது, டைலாக்ல எங்கே பேசு, நான் முடியாதுன்ட்டேன். கேப்டன் கேட்குறாரு, கேப்டன் சொல்கிறாரு நடிக்க சொல்லி. அப்போ நடிச்சிருக்கலாமே சார் நீங்க? இல்லை, அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எஸ்பாஸே வராது. அது எல்லாமே எங்கள் யூனியனில் இது மாதிரி ஒருத்தர் ஹீரோ நடிச்சு அதுக்கப்புறம் வாய்ப்பு எல்லாம் போயிட்டார். ஸோ அதெல்லாம் எல்லாம் போயிட்டு சொன்னாங்க, அவர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காரு, அதே மாதிரி உனக்கு ஆகிடும், இப்போ நிறைய பிஸியாக இருக்கிறான், ஜாலியாக இருக்குது, இதை விட்டு இருக்கு அப்படின்னு விட்டாங்க. அதனால நான் அப்படியே போயிட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து கற்றுவங்க தான் எல்லாமே, முரளி சாராக இருக்கட்டும், அர்ஜுன் சாராக இருக்கட்டும், எல்லாமே வரிசையாக சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ அஜித் அவங்கெல்லாம் உங்ககிட்ட, அஜித் சார் அவங்க மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கற்றுக்கல, அவர் கற்றுக்கல, மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே எல்லா பிரபல நடிகர்கிட்ட எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்க ஃபீல்டில் இருக்க. இனிமே வர்ற காலத்தில் எப்படி தெரியல, அதுவும் ஒரு படம் பண்ணிட முடியாது. ஆனால் நானே ஹீரோ நடிச்சும் கொடுக்க மாட்டாங்களா இனிமே? இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் அவங்களுக்குலாம், சிவகார்த்திகேயன்லாம் எனக்கு நல்ல நண்பர். ஆனால் அவரோட மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். தனுஷ் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தனுஷ், கார்த்திக், சூர்யா சார், அவங்க எல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா சூர்யா சார் அவங்க அப்பா கூட நிறைய படம் பண்ணியிருக்கேன், சூர்யா கூட பண்ணியிருக்கேன். ஃபீல்டுலாம் இருக்கும் பாருங்க, அவர்கிட்டலாம். ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் இல்லாம இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க, தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க. எப்படி சார் இந்த மூணையும் மெயின்டைன் பண்ணி இவ்வளவு தூரத்திற்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கோ? இல்ல, கஷ்டமா இருக்கு. மூணையும் மெயின்டைன் பண்றதுன்றது ஒரு பெரிய ஜாலியா இருந்துச்சு. நான் கஷ்டம் நினைச்சா தானே. கண்டிப்பா எதை ஒருத்தர் விரும்பி இதை நான் செய்ய முடியும்னு நினைக்கிறாரோ அதை முடியும். கஷ்டப்பட்டு செய்யறதோட இஷ்டப்பட்டு பண்ணுறேன். நான் அதை இஷ்டப்பட்டு பண்ணுறேன். நான் இது மட்டும் பண்ண மாட்டேங்க. நீங்கள் இப்போ நான் ரோட்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், காரில் போயிட்டு இருக்கேன், ரோடு டிராஃபிக்னா இறங்கி ரோடு கிளியர் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், இறங்கி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆமாம். இப்போ நேற்று கூட நான் ஒரு வேற ஒரு நண்பர் வண்டியில் போனேன். டிராஃபிக் டி நகரில் இறங்கி நான் ரெடி பண்ணுறேன், சரி பண்ணுறேன். டி நகர்னா அந்த மாம்பழத்தில் அதில் நான் சரி பண்ணுறேன். அவர் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாரு.
நானே கார் வந்தெல்லாம் ஓட்டி நிறுத்துவேன். இப்போ இடையில நான் ஒரு இதே போட்டேன் ஒரு வாட்டி. அங்கேருந்து பிடிஎஸ் பஸ் வந்துச்சு, பலவன் பஸ் வந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஒரு மாட்டு வண்டியை விட்டு போயிட்டாங்க. மாட்டு வண்டினா மாடு இல்லாமல் அந்த வண்டியை மட்டும் விட்டு போயிட்டாங்க. அது எடுத்தால் தான் வண்டி போகும். நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய வண்டி நிற்கிது, பஸ்ஸும் அங்கேயே நிற்கிது. யாரும் ஒன்றுமே பண்ணல. பைக்கில் இருக்கவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் காரை நிறுத்திட்டு இப்போ வண்டி தள்ளினேன். வண்டி தான் அது ஒருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து டிரைவருக்குலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே உள்ள உட்காந்து பேசஞ்சர்லாம் எனக்கு கை காமிச்சிட்டு போகிறாங்க. நான் அந்த வண்டி எடுத்தோன்னே எல்லாம் ரோடு கிளியர் ஆகி அப்புறம் நான் வண்டி எடுத்தேன். அதை நான் போட்டேன், நான் ஃபேஸ்புக்லேயே போட்டேன். அது மாதிரி எல்லா இடத்துலையும் நான் இறங்கி கிளியர் பண்ணேன். அது மாதிரி இது வந்து எனக்கு பிடிக்கும். என்னைக்கு வேலை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு செத்து போய்ட்டோன்னு அர்த்தம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை லைக் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஷூட்டிங்கே இல்லைனா கூட காலைல 3 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்ணி 6 மணிக்கு குளிச்சு குங்குமம் வச்சுட்டு ரெடியாக இருப்பேன். என்னை வந்து ஃபைட்டர்ஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஷூட்டிங்கில் ரெஸ்ட் எடுக்கணும். எனக்கு ரெஸ்ட்டு, நம்ம ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எப்போவுமே ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் அது எனக்கு அது கஷ்டமாகவே இருக்காது. இஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். இப்போ கூட பாருங்கள், இப்போ ஃபைட் மாஸ்டராக பண்ணிகிட்டு இருக்கேன், டயட் பண்ணுறேன், சொந்த தயாரிக்கிறேன். இன்னொரு படமாக டயட் பண்ணி அது எடிட்டிங் டப்பிங் போயிட்டுருக்கு. இது மாதிரி கண்டிப்பாக நான் ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கேன். ரெஸ்ட் நான் விரும்பலை. படுத்துருக்கிறது சோம்பேறித்தனம். நோய் இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு வைத்த பெயர் என்னது சார்? தங்கப்பழம். நான் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் எனக்கு ஊர். அங்கே பாடுவாங்க, தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ முருகா அப்படின்னு பாடுவாங்க. அந்த பாட்டு வந்து நான் வந்து 9வது பையன் வேண்டுதலில் பிறந்தேன்னு சொல்லி எனக்கு வந்து முருகர் பேர் பண்ணி தங்கப்பழம்னு வச்சாங்க. எங்கள் ஊரில் தங்கப்பழம், வைரப்பழம், அது மாதிரி நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அந்த பேர் எனக்கு. ஆனால் ஜாகுவார் அப்படின்றத யார் சார் உங்களுக்கு பேர்? அது வந்து மீனா பஜார்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணேன். அப்போ வந்து அவங்க வந்து ஹிந்தியில் வந்து தங்கப்பழம்னு அவங்களுக்காக சரியாக பேர் வைக்கிறது அவங்களுக்கு பேச புரியல. தங்கப்பழம்னு கூப்பிடவே தெரியல அவங்களுக்கு. அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி அவங்கள்ட்டலாம் ஃபைட்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஜாலியாக இருக்கும். மாஸ்டராக வந்து டைட்டில் எப்படி போடுறது, தங்கப்பழம்னு போடுறது அப்படின்னு நினச்சி அவர் வந்து சந்திரகுமார்னே டைரக்டர், அவர் வந்து கராத்தே தங்கம் அப்படின்னு வைக்கலான்னாரு. ஒரு படத்தில் வந்து மின்னல் தங்கம் அப்படின்னு ஒன்றில் போட்டாங்க. மலையாளத்தில் ஒன்றில் போட்டாங்க. தண்டர் தங்கம் அப்படின்னு போட்டாங்க. நிறைய அப்படி போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பேர் என்னமோ ஒரு மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டு வைக்கிறீங்க, எனக்கு அது பிடிக்காது. இப்போ இந்த டைரக்டர் வந்து ஹிந்தியில் நான் வந்து தண்டர் தங்கம்னு போடுறேங்கிறாரு. இல்லை சார் வேணாம் சார், எனக்கு சரியாக பிடிக்கல சார் அப்படிங்கிறேன். அவங்க டீம் உட்காந்து யோசனை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணலாம். சிலம்பம் வேகத்துக்கு யாருமே பண்ண முடியாது. கராட்டை கிக் அடித்தானா நம்ம அப்படி திரும்பி பார்க்கலாம் 4 கிக் அடிக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பேர் வைக்கலான்னு ஜாகுவார், கரும் சிறுத்தை, உலகத்தில் அதிவேகமான அனிமல், டெக்னிக்கில் சண்டை போடுவோம், அதை பேர் வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு நைட்டு 12:15 மணி நைட் ஷூட்டிங் நடக்குது எங்களுக்கு ஹிந்தியில். ஒரு மாரியம்மன் கோயில்கிட்ட இருக்குது. அவர் வந்து நானும் கேமராமேன் அங்கே இருக்கோம். இதெல்லாம் ஷார்ட் ரெடி பண்ணிருக்கோம். டைரக்டர் ஜாகுவாருங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. சார் யாரையோ கூப்பிட்றாரு, கேமராமேன்ட்டு யாரையோ கூப்பிட்றாரு போல இருக்குது சார். நான் உங்களை தான் கூப்பிட்றாரு நினைக்கிறேன். இல்லை சார் யாரையோ பேர் சொல்கிறாரு. ஜாகுவார் உங்களை தான், நீங்கள் வாங்க அப்படிங்கிறாரு. என்னையான்னு கேட்குறேன். ஆமாம் நீங்கள் வாங்க அப்படின்றாரு மைக்கில். சரி போனேன். இன்னையிலேருந்து நீங்கள் தடுத்தாலும் சரி ஜாகுவார் தான் உங்கள் பேர் அப்படின்னாரு. ஓகே ஜாகுவார் ஜெய வருது ப்ளஸ்ஸு கரு சிறுத்தை எனக்கு பிடிச்சிச்சு. ஓகே நல்ல பேர் சார். எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் சேருங்க சார், உள்ள தங்கத்தை சேருங்க. ஓகே ஜாகுவார் தங்கன்னு வச்சதான் அப்படி வச்ச பேர் தான் அது. வச்சதுக்கப்புறம் ஏறுமுகம் தான் எனக்கு. அப்படியே சொல்லி மாஸ்டராக அவ்வளோ படங்கள் பண்ணேன். ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம், கன்னடம், ஒரியா, ரஷ்யன் மொழி, மலேசியன் மொழி. உங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் மொழி மட்டும்தான் சார். இந்த மொழியிலலாம் வந்து படம் பண்றதா இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த மொழியை கத்துக்கிட்டு அவங்களுக்கு புரியும்படி நீங்க சொல்லி கொடுக்கறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. இந்த வேலையை எப்படி நீங்க ஈஸியா செஞ்சீங்க? நான் வந்து ஸ்டார்ட் கேமரா அது யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் சொல்லுது. கம்போசிங் பஞ்ச் ரைட் பஞ்சு, ஸ்டமக் பஞ்ச் அது அப்படின்னு நான் சொல்லுவேன், அவங்களுக்கு புரியும். இப்போ நானும் ஒரு ஜெர்மன் படம் ஒன்று பண்ணுறோம். ஜெர்மன் படம் பண்ணும்போது என் கூட வந்தவங்க நல்ல லாங்குவேஜ் தெரியும், ஆனால் அங்கே உள்ள இங்கிலீஷ் தெரியும் அவங்களுக்கு. அவங்க வேறு மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா. இப்போ அவங்ககிட்ட கம்போசிங் பண்ண நான் சொல்கிறது அவங்களுக்கு நல்லா புரியும், ஜெர்மன்காரங்களுக்கு. அவங்க சொல்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதை விட ரஷ்யாவில் வந்து குட் மார்னிங் சொன்னாலும் திட்டுவானுங்க. எங்கள் லாங்குவேஜில் சொல்லுவான் குட் மார்னிங்னா ரோப்ரி ஹோத்ரா அப்படின்ட்டு அவங்க இதில் அதை தான் சொல்லுவான். நீ ஏன் குட் மார்னிங்லாம் சொன்னானே அவனுக்கு கோவம் வந்துடும். அவன்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசினா மஞ்சளா மேடம்லாம் நாங்கள் போயிடுவோம் ரஷ்யாவுக்கு. அங்கே கடைகளில் போய் இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் செய்யல எனக்கு தெரிஞ்ச டப்பா இங்கிலீஷ் பேசியும் புரியும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச டப்பா இங்கிலீஷ். அவன் மஞ்சளா மேடம்லாம் அப்படி பேசுவாங்க, இங்கிலீஷ்லாம் பேசுனாங்கன்னா மிரளுவாங்க அந்த மாதிரி. பட் அவங்க சொல்லுவாங்க, என்ன மாஸ்டர் நீங்கள் படிக்காமலே உங்கள் பேச தான் புரியுது, நான் பேச புரியல, கிண்டல் பண்ண. அவரை விஜயகுமார் சார் பயங்கர கிண்டல் பண்ணுவாங்க.
ஏன்னா அதில் ஒன்றிடுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து என்ன இதில் செய்கையில் சொல்கிறனோ இல்லை மொழியில் சொல்கிறனோ என்னால் ஏதாவது சொல்லி அவங்கள புரிய வச்சுருவேன். புரிய வச்சு எல்லாமே அவங்களும் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ரஷ்யா போகும்போது கூட ஒரு இடத்துல வந்து கராட்டே ஒரு 300 பேர் தேவை எங்களுக்கு. அப்போ போய் கேட்கும்போது ஒரு கிளாஸ் போகிறோம். கிளாஸ் போகும்போது வந்து அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாஸ்டர்னா மதிக்கவே இல்லை. இவ்வளோ வந்து இருக்காங்க மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு வந்து இங்கே அம்பத்தூர்லேருந்து ஒரு பாப்பா அங்கே டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எங்களை பார்த்துட்டு எங்களை ஃபுல்லாக ஷூட்டிங் ஃபுல்லாக அவங்க இருக்காங்க லாங்குவேஜ் சொல்கிறதுக்காக. நாங்கள் உள்ளே போனோடனே அவன் என்னை ஏதோ திட்டிருக்கான். திட்டினோடனே அந்த பாப்பா சொல்கிறாங்க, அண்ணே போயிடலான்னு திட்டுறான் அவங்கள. என்ன ஏன் திட்டுறான்? அவனை பார்க்கவே இல்லையே, ஏன் திட்டுறானா திட்டுறான் அப்படின்னா அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆள், இவன்லாம் செலெக்ஷன் பண்ணி ஷூட்டிங் போகணுமான்லாம் பேசுகிறானுங்களாம். ஆனால் அவனுக்கு நான் எவ்வளோ இருந்து அவனுக்கு தெரியாதுல்ல. அந்த பாப்பா சொல்லுது, இல்லை அவனை இது மாதிரி பேசுகிறானுங்க, என்ன பண்ணிடுவானுங்க, வாங்க அண்ணே. இந்தியாவில் வந்திருக்கேன், குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்திருக்கேன். சிலம்பம் சரி, கராட்டே சரி, வர்மக்கலை சரி, எல்லாத்துலையும் நம்ம தான் நம்பர் 1. என்ன தான் பண்ணுறான் பார்ப்போமே, சரி அந்த பார்க்க வேணாம் அப்படின்னு. சரி அவனை கம்போஸ் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு தேவையான ஃபைட்டு என்ன பண்ணணும். அப்போ வந்து அவன் ஒரிஜினல் ஃபைட்டுனா இப்படி நிறுத்த முடியாது. இப்போ நம்ம இப்படி அடிப்போம்னா நிறுத்தோம்ல, அவங்களை நிறுத்த முடியாது. ஸோ அப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி ரவுண்டோஸ் கிக்குன்னா இங்கே அடிங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். அவனுங்க வந்து வேணனே வந்து வயிற்றுல மிதிக்கிறானுங்க என்ன. நான் மிஸ் ஆகிடுவேன். நான் அதிலே இருக்கோம் இல்லையா, மிஸ் ஆகிட்டேன். இப்போ 2-3 வாட்டி பண்ணானுங்க, மிஸ் ஆகி அது இது பண்ணேன். சொன்ன வந்து புரியல, அவனுக்கு புரியல, இல்லை வேணனே செய்யறாங்க பண்ணுறாங்க. இப்போ இந்த பாப்பா சொன்னேன், வாங்கினேன் போகலாம், மேனேஜர் விட்டு பேசிக்கலாம், நீங்கள் வாங்கங்குது. இல்லை எவ்வளோ அவன் காமிச்சான், நான் யாருன்னு காமிக்க வேண்டாமா, இது வர நல்லா. அப்போ தான் பிளாக்ல வந்து ரோட்டில் அந்த இது வச்சுருப்பாங்க, கல்லில் வச்சுருப்பாங்க விளக்கு, அதில் தான் பிளாக் பண்ணுவேன். பஞ்செலாம் அதில் தான் பண்ணுவேன். நான் தேங்காய்லாம் அப்படி குத்தி ஒரு 25 கேத்தான் ஒரு சில நேரத்தில் உடச்சிட்டு போயிடுவேன். இந்த குத்து பஞ்சு அவ்வளோ பஞ்சு நான் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து 3000 தண்டால் அடிப்பேன், 5000 பைட்டுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தூசிமா. உங்களுக்கு அந்த போனுக்குலாம் எதுவும் ஆகாதா சார்? நீங்கள் தேங்காய்லாம் உடப்பேன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அதை சொல்கிறேன் பாப்பாட்ட, ஒன்றும் இல்லாமல் தைரியமாக பார்த்துக்கலான்னு. இப்போ அவன் வந்து நான் ஒரு ஊக்கு அடிங்கிறேன், அவன் எனக்கு ரவுண்ட் ஹவுஸ் அடிக்கிறான். ஸோ அது வேற கிக்கு, இது வேற கிக்கு. நான் அடிச்சோடனே பிளாக், இது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு தான் வந்தேன். இப்போ எதிரியை நான் சந்திக்கிறேன், பிளாக் பண்ணுறேன், அப்படி வச்சு எடுக்கிறேன், காலை வச்சு எடுத்தோன்னா அவனுக்கு காலில் ஒரு இதாகி போச்சு. அவனுக்கு அதை மின்னல் மாதிரி அவனால் தாங்க முடியல, அப்படியே தேய்க்கிறான் காலை. ஐயோ ஐயோ தேய்க்கிறான். அவன் தேய்ச்சிட்டு உட்காடுறான், என்ன பார்க்குறான், இவன் யார் ஏதோ பண்ணுறான், இவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் சரி இவன் ஒதுங்கி போனான். இப்போ அவனும் வார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு உடனே சொல்கிறான், சிலம்பம் அந்த ஸ்டிக்கு வச்சு பண்ணலாங்கிறான் என்கிட்ட. அவனுக்கு தெரியல, நான் சிலம்பத்தில் பெரிய ஆளுன்னு தெரியல. உடனே அண்ணே கையில் வேணான்றான், இப்போ வந்து கம்பு எடுக்கணுங்கிறான். இன்னும் நல்லதுமா, சரி கம்பு எடுன்னு சொல்லி கம்பு எடுத்தோன்னு நான் சொன்னேன், செலாவரிசை எடுக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லுங்க. அது சொல்லுது செலாவரிசை எடுக்கணும், இந்த பறவை செலான்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்தேன். அதை கம்பு போகிறதே கண்ணுக்கு தெரியல, சவுண்டு மட்டும் தான் கேட்குது. அவனுக்கு வழக்கு எடுத்துட்டு தரையில் அப்படி வழக்கு எடுத்து நிற்கிறேன், எல்லாம் முட்டி போட்டு உட்காந்துருக்கானுங்க முன்னாடி. 300 பேரும் முட்டி போட்டு உட்காந்துருக்கானுங்க. என்ன நிற்கலன்னா, இல்லை உங்களை ரொம்ப மதிக்கிறாங்களாம், அது வந்து உங்ககிட்ட உங்களுக்கு போ சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் நானும் முட்டி போட்டு அவங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லலாம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறேன். ஷூட்டிங்கில் அவங்கள வச்சு நடிக்க வச்சோம். என்னென்னா அங்கே வந்து மினிஸ்டர் வந்தால் கூட கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. நான் போனால் எந்திரிப்பாங்க. டைரக்டர் சொல்லுவார், நீங்கள் வந்துருங்க மாஸ்டர், நீங்கள் வந்தால் தான் மதிக்கிறானுங்க அப்படிவாரு. அது மாதிரி அங்கெல்லாம் நம்ம யாருன்னு சொல்லி ரஷ்யாவில் எனக்கு ஃபோன்லாம் பண்ணுவாங்க, இதில் லெட்டர்லாம் போடுவாங்க. கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் நம்ம அங்கே போய் கற்றுக் கொடுக்க முடியல என்னால், ஏன்னா ஷூட்டிங் பயங்கர பிஸிங்கிறதுனால இதுதான் நமக்கு முக்கியம்னால நான் அப்படி வந்துட்டேன். இது மாதிரி எல்லா நாட்டிலையும் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. இப்போ நிறைய இது, அதாவது சிலம்பம் சொல்கிறீங்க, குத்துச்சண்டை, இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இது வர்மக்கலை நீங்கள் இப்போ சொன்னீங்க சார். வர்மக்கலைன்றது எப்படி, அதாவது நிறைய பேருக்கு வந்து வர்மம், அதாவது நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வந்து வர்மம் விடும், அதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், எங்கள் வாத்தியார் தக்ஷாமாத்தி ஆச்சாரிய சொன்னல, அவர் வந்து சிலம்பம் மட்டும் இல்லை, மருத்துவம், வர்ம கலைகள், இது மாதிரி பல கலைகள் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு ஆப்டராயர் தான் போட்டிருப்பார். அவர் சாதாரண ஒரு சைக்கிள், அப்போல்லாம் சைக்கிள் வச்சா தான் பெரிய ஆள். சைக்கிளை வாடு ஜாலியாக போவார் பார்த்துங்க. அப்படி ஒரு ஒரு ராஜ நடன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ராஜ நடனா பயங்கர தொழிலாளி. அந்த யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டார். ஸோ கிட்ட வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லாத ஒன்று, அங்கே வரங்கநேரி ஒன்று இருக்குது திருச்சியில். அங்கே வந்து சப்பரம் தெரியும்ல, சப்பரம் தேர் கொண்டு வரும்போது சிலம்பம் விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது ஒரு வாட்டி எங்கள் வாத்தியாருக்கோட அடுத்த பொசிஷனில் இருக்கணும் அடிச்சுனா ஒருத்தன் வெளியூர்காரன். எல்லாருக்கும் சாக்கு, நான் இப்படி உட்காந்துருக்கேன். அன்றைக்கி தான் நான் யாருன்னு தெரியும் எங்கள் வாத்தியாருக்கு. சிலம்பம் சுற்றுவேன்னு அன்றைக்கி தான் தெரியும். குத்தச்சு உட்காந்துருக்கேன். இவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சானா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். தட்டினாரு, டேய் எந்திரி அப்படின்னாரு. ஐயோ அண்ணன் அடிப்பேடா அவனை அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன அடிப்பேன். எப்படிடா, நீங்கள் சொல்லி பாருங்கண்ணே அப்படின்னேன். சரிடா ஆடுறா அப்படின்னாரு.
சரின்னு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சிலம்பம் எங்கள் வாத்தியாருக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியாது. எங்கள் இந்த பசங்கள்லாம் தலையில் அடிப்பாங்களா, கம்பை தொட்டா அப்படிம்பாங்களா, எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் சண்டைக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நான் ரெடியாக இருக்கேன், ஏன்னா என் மேலே இருக்க நம்பிக்கை. அப்போ வந்து எங்கள் வாத்தியார் பண்ணுறா அப்படின்னாரு. எங்கள் வந்து தொட தட்டி ஒரு வணக்கம் எடுப்போம். அது வந்து அந்த ஸ்டெப்பு ஒன்று இருக்கு இல்லையா, சிலது சும்மா அப்படி தொட்டுவாங்க. நான் வந்து அப்படி ஸ்டெப்பை அப்படி புரிஞ்சு அந்த ஆஞ்சநேயர் சிலை மாதிரி நீட் எடுக்கிறேன். எல்லாரும் சாக்கு, ஏன்னா அந்த ஏரியாவில் நான் உப்பு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த தெருவெலாம் என்னென்னா எல்லா வீட்டுக்கும் எனக்கு தெரியும். என்னென்னா நான் வந்து சண்டை கற்றுக்கணுங்கிறக்காக நைட்லாம் இருக்காங்க, எனக்கு சாப்பாடுக்கு 1.25 ரூபா டெய்லி, 3 நேரம் சாப்பாட்டுக்கு. அதுக்கு ஒரு கோணி 2 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. இந்த கோணிக்காக வியாபாரம் பண்ணுவேன், லாபத்துக்காக இல்லை. இந்த சாப்பாடு காசு வரணும்னா அதுக்காக. அதனால் ஒரு படி உப்பு இருந்தால் ஒரு படி உப்பு சும்மா போடுவேன் நான். ஏன்னா நான் தான் போய் எடுத்துகிட்டு வருவேன், மொத்தமாக போய் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் வந்து எனக்கு அது லாஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து உடனே நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு போகணும், ஏன்னா அடுத்த வேலை எனக்கு கற்றுக்கணும், அதுக்காக போகணும். ஸோ அதில் எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் உப்புன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டேன்னா எல்லாரும் வந்து நிற்பாங்க, நான் அந்த இடத்துல காலி பண்ணி திருப்பி வந்துடுவேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு தெரு வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி தெருவில் விளையாடுறோம். அவங்க எல்லாம் நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும், நானும் பார்க்குறேன். ஓகே, இதெல்லாம் விட எனக்கு இவனுங்க கம்பு தொட்டா அடிப்பானுங்களா, அவனுங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்கிறதா எனக்கு இப்போ தோணுச்சு. எங்கள் வாத்தியார் வந்து எங்கள் வாத்தியார் கம்பு எடுத்து கொடுங்கன்னு எடுத்துக்கடா அப்படின்றாரு. எடுத்து வைக்கும்போது காலில் அப்படியே அவர் காலில் விழுறேன், நெடுஞ்சானையாக விழுந்து என்னோட நெத்தி வந்து அவர் கட்டை விரலில் படுற மாதிரி நான் விழுறேன். விழுந்து அவர் காலை கட்டி பிடிக்கிறேன். அவர் கண்ணு அதை கலங்கிட்டார். அது யாருமே அப்படி பண்ணல. நான் பப்ளிக்கில் நடு ரோட்டில் நான் அவருக்கு பண்ணுறேன். பண்ணோன்னு அவரே அப்படி தூக்குறாரு. சரிடா அடிச்சு விளையாட்டு வரலடா அப்படிங்கிறாரு. அண்ணே விளையாடுவேண்ணே, கம்பு கொடுங்க. வாங்கிட்டு போய் சலாமத்தை எடுத்தா பாருங்க. அதாவது இங்கே இருந்தாலும் 10 அடி அப்படியே தள்ளி போயிட்டாங்க எல்லாரும். சவுண்டு மட்டும் தானே கேட்குது, கம்பு தெரியாது. கம்பு தெரியாது, எல்லாம் தள்ளி போயிட்டாங்க. எல்லாம் சிலம்ப வீரர்கள், யாருமே சாதாரண ஆள் நிற்கிறதுலாம். அவங்களுக்கு இது வராது, ஏன்னா அவங்க தண்ணி அடிப்பாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இதுதான் அவங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். அப்படி நின்னோடனே இந்த விளையாட்டு இருந்தாலும் அவன் ஓடி போயிட்டான். ஐயோ இவன் என்னமா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான்ட்டு, இவன்ட்டு எங்கே ஜெயிக்கிறது. நான் தேடி பார்க்குறேன், ஒரு அப்படியே மறைஞ்சிருக்கான் கூட்டத்தில். வாங்க அப்படின்னு. இல்லை நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் நான் தோக்கடிக்கணும், நீலாம் சொல்லக்கூடாது வா சொல்லி ஒரே தான் கம்பு பறந்துச்சு, விட்டான், பயந்துட்டான். கம்பை விட்டுருவாங்கல்ல ஆப்போசிட்ல. கிக் ஒன்று அடிச்சேன், கீழே விழுந்துட்டான். கிக் அடிக்குது அன்னைக்கு தான் தெரியல இருக்கும். நான் கராட்டேல பிளாக் பெல்ட், அதுக்கப்புறம் தான் தெரியல இருக்கும். அடிச்சு அப்படின்னா நான் எங்கே வந்து யாரடா அப்படின்னோடனே ஒரே கைத்தட்டல். அந்த தெருவே வந்து வேற ஒரு மாதிரி என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பசங்க எங்கள் வாத்தியார் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. வந்து கம்பு விட்டு அவர் காலில் விழுந்தேன் திருப்பியும். கட்டி பிடிச்சா, இது என்னடா டே எங்கடா கற்றுக்கிட்டாங்க. சரி வா அப்படின்ட்டாரு. அவர் சைக்கிளை கூட யார்ட்டையும் கொடுக்க மாட்டார், ஏன்னா அதுவும் அவருக்கு ஒரு கோட்பாடில் இருப்பார். கண்டிப்பாக அது மாதிரி சைக்கிளை பிடிச்சி கேட்டார், பிடிச்சி தள்ளிட்டு வரேன். நடந்து போகிறாரு. அந்த ஒரு கடையில் பால் கடை, நைட்டில் போய் பால் சொல்கிறாரு எல்லாருக்கும். எங்கள் வாத்தியார் பால்லாம் வாங்கி தர மாட்டார் யாருக்கும். அது எதுவோ அவரோட ஒரு கோட்பாடு, அதெல்லாம் உடச்சி வாங்கி தராரு. பால் கொடுக்குறாரு, அப்படி வாங்கி வச்சுருக்கேன் கையில். கேட்குறாரு, எங்கடா கற்றுக்கிட்டா அப்படிங்கிறது. அண்ணே உங்கள்கிட்ட தானே கற்றுக்கிட்டாங்கிறேன். டே நான் உனக்கு ஒன்றுமே சொல்லி தெரியலையாடாங்க. இல்லைண்ணே இப்படி தான் கற்றுக்கிறேன், இப்போ சொல்கிறேன் இது மாதிரி வந்தோடனே கற்றுக்கிறேன் அப்படின்னா. அவர் மாதிரி ஆகிட்டார். டே ப்ரோ நான் கிருஷ்ணபுரானே, இந்த வாரம் வேலைக்கிழமை ஒரு பூஜை போடலாம்டா, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தந்தேன். குரு பூஜை இல்லை ஏற்கனவே பூஜை போட்டீங்க, இப்போ ஒரு பூஜை போடுறோம். பூஜை போட்டு இந்த இடத்துல இல்லாமல் அங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு அங்கே போய் 6 மணிக்கு அவர் கூட சைக்கிள் ஃப்ரெண்டில் அவர் உட்கார வச்சுட்டு சைக்கிள் போவேன். அங்கே வந்து பொன்மலைப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது, திருச்சி ஜங்ஷன்லேருந்து பொன்மலைப்பட்டி போகணும். ஜங்ஷன் கூட இல்லை, மல்லிகைப்புரம்னு ஒரு இடத்துல. அங்கேருந்து போயிட்டு ஆலமரத்துக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். திருப்பி அவரை கொண்டு வீட்டில் விட்டு அப்புறம் நடந்து எங்கள் வீட்டுக்கு போவேன். ஸோ இது வந்து ரெகுலராக அப்போ வந்து எல்லா கலையும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். வர்மக்கலையிலேருந்து மருத்துவத்திலேருந்து. இந்த வர்மக்கலைன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் சொன்னீங்கன்னா என்ன இடம்? இல்லை எனக்கு வந்துங்க அது வந்து சத்தியமணி தான் எழுதுவோம். அதாவது பிளட் எடுத்துருவார், பிளட் எடுத்து வெத்திலையில் வந்து சத்தியமணி கருப்பு வச்சு எழுதணும். எதுவும் நாங்கள் வந்து தப்பாக யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக. ஆனால் நிறைய இடத்துல நான் அப்படி தான். ஒன்றும் இல்லை, நான் வந்து அசோக் நகரில் வந்து காரில் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து பைக்கில் வராங்க. அப்போ வந்து அந்த காவா வந்து ஏதோ பள்ளமாக இருக்குது. அப்போ அந்த அன்பேலன் சைக்கிள் விழுந்துட்டான். விழுந்து வந்து எனக்கு கையேறிடுச்சு. அவன் கையேறினோடனே துடிக்கிறான் வழியில். எனக்கு தெரிஞ்சிச்சு கையேறிடுச்சுன்னு. டக்குன்னு காரை விட்டு இறங்கி அவனை எடுத்து விட்டேன். ஒரு 2 செகண்ட் அவன் சரியாயிட்டான். அப்படியே என்னை பார்த்தான், பார்த்துட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். கேப்டனுக்கு பண்ணேன். கேப்டனுக்கு வந்து கை இறங்கிடும். பெரிய விஷயம்னா கேப்டனுக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு. கை இறங்கினோடனே டைம் நாங்கள்லாம் துடிக்கிறாரு, அவன் கத்துறாரு, அவரால் தாங்க முடியல. இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை வச்சு நைஸாக டக்குன்னு எடுத்துட்டேன். லாக் ஆகிடுச்சு, அவர் புரிஞ்சிச்சு. லாக் ஆகிடுச்சு தங்கம், லாக் ஆகிடுச்சு. நான் வலி வேர்த்து ஊற்றுது அவருக்கு. இருக்குண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு, அவர் என்னென்னா ப்ரொடியூசர் நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப சின்சியராக இருப்பார். அவரால் ஒரு ப்ரொடியூசருக்கு 1 ரூபா கூட, சாதாரண 1 ரூபா கூட லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பார்.
ஒன்று ஷார்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. ஒன்று ஷார்ட் ரெடி பண்ணுறோம். இப்போ கைக்கு பதிலாக கால் யூஸ் பண்ணுறேன். நான் காலை யூஸ் பண்ணுங்கண்ணே அப்படிங்கிறேன். உடனே கால் யூஸ் பண்ண அதில் தான் காலில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஆனார். இது மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா வர்ம கலை அப்படின்றது வந்து நம்ம தமிழகத்துல ரொம்பவே வந்து மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதற்கு மதிப்பு இருக்கும். நம்ம வந்து நிறைய படங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆனா அதோடைய உண்மைத்தன்மை வந்து நிறைய பேருக்கு வெளியில தெரியாம இருக்கு இல்லையா? கண்டிப்பா உண்மைத்தன்மை. இப்போ படத்துல பண்றதெல்லாம் உண்மையும் கிடையாது, அதெல்லாம் உண்மையும் கிடையாது. இதெல்லாம் தடை விட்டாலே போதும். கண்டிப்பா தொடு வருவோம், படு வருவோம், தடை வருவோம், தட்டு வருவோம், நோக்கு வருவோம், அது மாதிரி ஏகப்பட்ட. இந்த இடத்துல கூட வந்து தடவி வருமம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயுமே வருமம் இருக்கு. வருமம் இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் வருமம் இருக்கு. சாவடிக்கலாம், காப்பாற்றணும், அவ்வளவுதான். அதான் வருமம் விழுந்துருச்சுன்னா முதல்ல வந்து சுக்கு தான் அதுக்கு பெரிய மருந்து. வருமத்துக்கு மிகப்பெரிய மருந்து சுக்கு. அது நிறைய பேர் தெரியாது, அதுவே தெரியாது. ஏன்னா நாங்க வந்து தற்காப்புக்காக வச்சிருக்கேன் வழியே எதிரியை இது வரைக்கும் தொட்டது கூட கிடையாது அது சம்பந்தமா. ஏன்னா எங்க வாத்தியார் கூட பண்ணி கொடுத்த சத்தியம். அவர் இப்போ இறந்துட்டாரு, அவர் கொடுத்த சத்தியம் அப்படியே தானே இருக்கு. கண்டிப்பா அதை மதிக்கணும்ல. என் வாத்தியார் முன்னாடி நான் உட்கார்ந்ததே இல்லை. நான் இவ்வளவு பெரிய ஆளான கூட அவர் சொல்லுவார், டே ஒன்று பார்க்க வேடிக்கை பார்க்க ஆள் வராங்கடா, உட்காடுறான் பாரு. உட்காரவே மாட்டேன், உட்காரவே இல்லை அவர் கூட. அவர் பெரிய லெஜெண்டுங்க அவர். அதாவது டோனி பொன்னியானி கராட்டாவில் பெரிய ஆள் மலேசியாவில். நான் அவர்கிட்ட தான் கராட்டா கற்றுக்கிட்டு இருக்கேன். கராட்டா கற்றுக்கும் போது அவர் அங்கே வந்து சிந்தாமணின்னு ஒரு இருக்குது, அண்ணா சாலை இருக்குது. அங்கே வந்து டெத்துலாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே சுடுகாடு இருக்குது, கல்லரெல்லாம். அப்போ வந்து சாரைங்க அப்படி விளையாடுறாங்க, அப்படி சும்மா லைட்டாக சுலவாக அப்படி போகிறான். இப்போ இவர் பார்த்தவர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கலை அப்படின்னு நினைக்கிறாங்க, நான்லாம் பிடிச்சி உடச்சிருவேன் அப்படிங்கிறாரு. எனக்கு ஏன்னா அவர் தான் எனக்கு வாத்தியார் கராட்டா இருக்கு. என்னால் கேட்க முடியல. நம்ம தமிழ்நாட்டை பற்றி குறை சொல்கிறாருன்னு நான் சொன்னேன், இதெல்லாம் அது இல்லை சார், சும்மா அவங்க குடிச்சிட்டு விளையாடுறாங்க, ஒரிஜினல் விளையாடுகிட்ட நீங்கள் நிற்க முடியாது அப்படிங்கிறேன். யாராவது அவர் சொல்ல நான் படிக்கிறேன்ன்றார். எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருக்கார், தக்ஷாமூர்த்தின்னு இருக்காரு, நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் அவர்லாம் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டார், உண்மையிலே பேச மாட்டார். நான் போய் சொல்லணும், அவ்வளோ சார் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சிருவீங்களான்னு கேட்டேன். என்ன சேலஞ்ச் பண்ணிட்டேன்னாரு. பிடிங்க சார், என்ன நான் சும்மா அவ்வளோலாம் எங்கள் வாத்தியாரெலாம் சுத்த மாட்டேன், பிடிங்க எவ்வளோ டைம், ஒரு 2 நிமிஷம் டைம் தட்டுமான்னு கேட்டேன். அவ்வளோ நேரத்தில் பிடிச்சிடும்னாரு. ஓகே சொல்லி ரெடின்னு நான் சுற்றில் அவர் ஓடி படிக்கட்டில் இறங்கிட்டார். படிக்கட்டில் தானே கம்பு போகுது. என்ன சார் நான் என்ன எப்படி சுற்றுறா, இதான் சார் சிலம்பம். எங்கள் வாத்தியார் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்படி ஒருத்தன் இருக்கா, நீ வந்து இது வரைக்கும் என்கிட்ட கராட்டை கற்றுக்கிற, இது மாதிரி ஒரு கலை சொல்லவே இல்லையே. அப்போ என்னொன்று குத்துவசம் நடிச்சு காமிச்சேன். அவர் சொல்கிறாரு, என்ன அதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னாரு. ஆமாங்க எங்கள் வாத்தியார் இதெல்லாம் மேலே பண்ணுவாருன்னா எங்கள் வாத்தியார் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. இப்போ எங்கள் வாத்தியார்ட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி கூப்பிட்டு போகிறேன். எங்கள் வாத்தியார் மர ஆசாரியார், மரம்லாம் பண்ணுவாங்கள்ல, சாமி சிலையெல்லாம் பண்ணுவாங்க, அது மாதிரி அதில் பெரிய கைவினன், பெரிய ஆள் அவர். அவர் வந்து ஆப்ட்ராயர் போட்டு உட்காந்துருக்காரு. அப்படி நான் போய் இலப்புள்ளி இழுப்பேன், இலப்புள்ளி ஓட்ஸ் போடலாம், அந்த வேலைலாம் நான் செய்வேன். வாடா என்னடா அவன் வந்துட்டானடா, இவர் தானே ஹைட்டாக இருப்பார், என்ன சொல்லாயா அப்படிங்கிறார். இல்லை சிலம்பம் அது கற்றுக்கலான்னு வந்தேன். ஓ சிலம்பம் பெருசா கராட்டா பெருசான்னு கேட்குறாருல்ல, கற்றுக்கணும், சரி உட்கார். இவர் உடனே உட்காந்துட்டார். எங்கள் வாத்தியார் உட்கார்ந்தா பிடிக்காது. இல்லை அவர்கிட்ட யாரும் உட்கார மாட்டாங்க. நம்ம ஒரு பெரிய விஷயம் கோயிலுக்கே போகிறோம், கோயிலில் போயிட்டு அங்கே போய் நம்ம இஷ்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு இது. அவர் அப்படி தகுதியானவர் அவர். அப்போ வந்து என்ன பார்த்தாரு, அவனு சொல்லல. அவனை எங்கள் வாத்தியார் சொல்கிறாரு, சரி ஒரு பூட்டு போடுறேன், நீ கழட்டிடுவியான்னு கேட்குறாரு கராட்டேவில். அது எந்த பூட்டான்னு கழட்டுறாங்க, இது கழட்டுங்கிறாரு. இது பூட்டு இல்லைல்ல, இதுதான் பூட்டு. ஆமாம், இது கழட்ட முடியுமா? நீங்கள் எப்படி கழட்ட முடியும்? சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி சும்மா ட்ரை பண்ணுங்க, ஆடியன்ஸுக்கு எப்படியும் எடுக்கலாம்ல. ஐயோ முடியல சார். இதுதான் பூட்டு, ஆனால் இதை கழட்டணும், நீங்கள் வைங்க. நீங்கள் 2 நிமிஷத்துல இதுதான் டெக்னிக்கல். இதை சொல்கிறாரு, அவன் மறந்து போயிட்டாரு. இப்போ என்னையும் நீங்கள் தட்டிடலாம், தட்டுங்க அவ்வளோதான். விரல தட்டலாம், நீங்கள் இவ்வளோ கஷ்டமே பட முடியல. விரல தான் நீங்கள் வைங்களேன். இப்போ நீங்கள் விரல் நீங்கள் பண்ணதை நான் பார்த்துட்டு தான் நான் அதை பண்ணேன். இது வந்து ஒரு சாதாரண இது மாதிரி அவர் வந்து ஏகப்பட சொல்கிறாங்க வாத்தியார். அவர் அப்படியே உட்காந்துட்டாரு, என்னடா அது இப்படி ஒரு கல்ல அப்படின்னா கற்றுற மாட்டேன்ட்டார் எங்கள் வாத்தியார். அதெல்லாம் கற்றணும், நீலாம் கற்றுக்க முடியாது. இவன் என்ன 20 வருஷம் கற்றுக்கிட்டு இருக்கான், என்ன நீ எப்போ கற்றுக்குவா, 20 வருஷம் என்கிட்ட வரணும் முடியுமா, காலைல இளப்பள்ளியில் வர முடியுமான்னு கேட்குறாரு. அவர் போயிட்டார். போயிட்டு என்ன கேட்டார், நீ எப்படியாவது சொல்லிக் கொடுங்க, நான் சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா எங்கள் வாத்தியார் சொல்லாமல் நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய சித்தர். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் யோக்கியனாக இருக்கேன், ஒழுக்கமாக இருக்கேன்.
அதான் உண்மை. ஏன்னா அவர் அவ்வளோ ஒழுக்கமானவர். நான் இந்த வீடை நான் தான் கூட்டுறேன். நீ என்ன சுத்தமாக இருக்கா அழுக்கா இருக்கா? நீட்டா வச்சிருக்கீங்க சார். நான் தான் கூட்டுறேன். ஏன்னா எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தது. சமையல் எங்கள் வாத்தியார் கற்றுக் நான் தான் சமையல் பண்ணுறேன். எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரே காரணம் எங்கள் வாத்தியார். நமக்கு தேவையானதை நம்ம தான் பண்ணணுன்ற ஒரு ஆமாம். எவனும் வரமாட்டான்டா, நீ தான்டா, எவனா கொடுத்தானு குடிச்சிடாடா, விஷம் போட்டுருமா, இதெல்லாம் அப்போ சொன்னார். எப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. நான் காலையிலேருந்து கூட்டம் கூட நினச்சேன், எங்கள் வாத்தியார் நல்ல வேலை எல்லாம் கற்றுக் கொடுத்தாருன்னு நினச்சேன். பாத்திரம் கழுவ கொடுத்துருவாரு, பாத்திரம் கழுவிக்குவேன். எல்லாமே இப்போ நம்ம யாரையும் தேட வேண்டியது இல்லை. நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. யாரை நம்பி நம்ம இல்லை, நம்மளை நம்பி யாரும் வேண்டாம் அப்படின்ற ஒரு அவ்வளோதான். நம்மளை நம்பி வேணா இருக்கலாம், நம்ம யாரையும் நம்பி வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து எங்கள் வாத்தியாருக்கு உண்மையிலே அவர் சொர்க்கத்தில் தான் இருப்பார். அவர்கிட்ட தன் கை தான் தனக்கு உதவின்றத வந்து நிரூபிச்சிட்டீங்க உங்க மூலியமா. கற்றுக் கொடுத்தாரு. நான் ஒன்றும் தெரியாது எனக்கு, அவர் கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுத்த வச்சு நான் இன்னைக்கு வந்து அதை வந்து இப்போ வர கடைபிடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம். இப்போ நான் இருக்கிறது சினிமா, ஈஸியாக எனக்கு சாராயம் கிடைக்கும், ஈஸியாக பிராண்டி கிடைக்கும், ஈஸியாக ஒயின் கிடைக்கும், ஈஸியாக ஓட்கா கிடைக்கும், எது வேணாலும் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் எதையும் நான் தொட மாட்டேங்கிறக்கா நிறைய கம்பெனி, ஒரு நிறைய ஹீரோக்கள் எனக்கு படம் கொடுக்கல, நிறைய டைரக்டருக்கு படம் கொடுக்கல. ஏன்னா அதை பற்றி கவலைப்படல. எனக்கு நான் நல்லா இருக்கணும். தண்ணி அடித்து நரம்பு சேர்த்து போய் வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை. நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். 72 வயசு என் கூட இருந்தவங்கலாம் கை காலை விழுந்து போச்சு, நடக்க முடியல, இறந்து போயிட்டாங்க. நான் நல்லா இருக்கேன்னா காரணம்னா அந்த ஒழுக்கம் தான். கண்டிப்பா. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். இப்போ நீங்களே வந்து ஒரு படம் எடுக்கிறதாவும் அந்த படத்துல நீங்களே ஹீரோவா பண்றதாவும் கேள்விப்பட்டேன். அது என்ன படம் சார்? நீங்க இப்போ எடுத்து முடிக்க ஜாகுவார். படம் பேர் ஜாகுவாருங்க. என்னன்னா என்னோட வாழ்க்கை வரலாறு தான் படமே. எடுத்துருவாரு. இதான் படம் பண்ணுறேன், ஜாகுவார்னு பண்ணிட்டேன் பார்த்துங்க. ஃபுல்லாக நம்ம தமிழகத்தோட சிலம்ப கலையை பற்றி ஒரு A to Z நான் சொல்ல போகிறேன். சிலம்பம் மட்டும் தானா? சிலம்பம், குத்துவரசை, சுருள், இது மாதிரி நம்ம குஸ்தி, நம்ம தமிழக கலையை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். 36 சாம்பர் ஆஃப் சாவலின்னு ஒரு படம் வந்துச்சு. இங்கெல்லாம் வருஷக்கணக்கில் ஓடிச்சு. இதே படம் நம்ம படம் வெளிநாட்டில் அப்படி ஓடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு ஒருத்தர் என்ன, சார் நீங்கள் ஜாகுவார் தாங்க? ஆமாண்ணே, நான் மிலிட்ரி மேனு, உங்கள் படங்கள் நிறையா பார்ப்போம், ரொம்ப சிலம்பத்தில் நீங்கள் பெருசாக பண்ணுவீங்க, ஏன் ஒரு ஆவணப்படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். சார் ஆக்சுவலாக இதை நான் கேட்கலான்னு நினச்சேன். ஒரு குறும்படம் மாதிரி உங்களை எடுக்கலாமா அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்கலான்னு நினச்சேன். இப்போ நீங்கள் அவங்க கேட்ட அதை நீங்கள் சொன்னதும் எனக்கே வந்து. ஆமாம், அவர் கேட்டார் என்ன ஆவணப்படம், படமே எடுக்கலான்னு நான் எடுக்கிறேன். ஆவணப்படம் அவங்க எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எடுக்க வேண்டியதானே சார், எங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ் ஆகுமே கேட்டாங்க. அதுதான் படமாக எடுக்கிறேன் நான். கண்டிப்பாக. ஏன்னா என்ன கஷ்டப்பட்டு இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கே தெரிஞ்சிருக்கோம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுருக்காரு. கண்டிப்பாக. அப்போ வந்து அது வந்து அவங்களும் நினைப்பாங்க நம்ம கற்றுக்கணும், இல்லை நம்மளாம் நம்ம பிள்ளைங்களே கற்றுக்க வைக்கணும், பிள்ளைங்களை பார்க்க சொல்லுவாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு லேடிஸே சாராயம் குடி செத்து போயிட்டாங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி 19 வயது பெண். ஆமாம். அப்போ அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா கண்டிக்க முடியல. என்ன கண்டிக்க முடியல, ஒரு பொண்ணாக இருக்கும், இல்லை 2 பொண்ணாக இருக்கும். இல்லை, ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்கல்ல, இங்கே பண்ணுறது அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் சார். அப்படி இல்லைங்க, நான் தான் ஊரை விட்டு ஊர் வந்தேன், நான் குடிக்கவே இல்லையே. ஏன்னா அந்த ஒழுக்கமாக இருந்தோம் இல்லையா. எனக்கு வந்து இப்போ வந்து செல்ஃபோன் பார்க்குறாங்க, எனக்கு வந்து மகாபாரத கதை தெரியும், மகாபாரதம் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, ராமாயணம் தெரியும், பீமன் எப்படி இருந்தார், அர்ஜுன் எப்படி இருந்தார், கர்ணன் எப்படி இருந்தார், ஆஞ்சநேயர் எப்படி இருந்தார், ராமபிரான் எவ்வளோ கஷ்டப்பட்டார், சீதாம்மா எப்படி இருந்தாங்க, இது மாதிரி எல்லாரு கதையும் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கோம் இல்லையா. அப்போ அதுவும் நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்கிறது ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அந்த மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம கேட்குற நம்ம ஆடியன்ஸும் இருக்கணும். ஏன்னா எத்தனாவது பிறவி தெரியுங்களா? இதுவே லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை, மொத்தம் 7 பிறவி உயிரினம். மொத்த உயிரினம் எவ்வளவு? 82 லட்சம் பிறவி மொத்தம் உயிரினம். அதாவது மீன், புழு, பூச்சி, நண்டு, அது இது மனித பிறவி 72. லாஸ்ட் பிறவி 82,000 பிறவி லாஸ்ட் பிறவி. இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வந்திருக்கோம்னா மனித பிறவி மட்டும் தான் கொடுத்து வாழணும், எடுத்து வாழ தெரியாது. இது விஜயகாந்த் சார் அடிக்கடி சொல்லுவார், தங்கம் நம்ம கொடுத்து வாழணும், எடுத்து வாழக்கூடாது அப்படின்பார். ஏன்னா மனுஷன் மட்டும் தான் கொடுக்க தெரியும், எல்லா மிருகம் பிடுங்கி திங்கும், எல்லாம் கடித்து சாவடிக்கும், அது மாதிரி பண்ணும். ஆனால் மனுஷன் பிறவிதை மட்டும் தான், ஏன்னா அவனுக்கு தான் அறிவு ஜாஸ்தி, பேசுகிற சக்தி இருக்குது. இன்னும் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான், சந்திரமண்டலத்துக்கு போகிறான், சூரிய கிரகத்துக்கு போகிறாங்கிறான், இது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி யோகாவில் நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ 7 கிரகம்னு சொன்னாங்க. 7 கிரகம்னு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வந்து 7 கிரகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. செவ்வாய் கிரகம் சிகப்பாக தான் இருக்கடா அப்படின்னா.
இப்போ சொல்கிறான் செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்குன்ட்டு, இப்போ சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி. ஆனால் எப்பவுமோ பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் எழுதி வச்சிருக்காரு செவ்வாய் கிரகம் அப்படி இருக்கும்ன்ட்டு. ஒவ்வொரு மருத்துவத்தையும் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து 6500 வருஷம் வாழ்ந்துருக்கார் திருமூலர். அவர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு மருந்து எதுக்கு ஆகும், எதுக்கு சாப்பிடலாம், எதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து மெஞ்ஞானம். இப்போ விஞ்ஞானத்தில் சொல்கிறது அந்த காலத்தில் மெஞ்ஞானத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அது சாப்பிட்றாங்க இது சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு உடம்புல சுகர் வருது, பிபி வருது, ஏதோ நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் நோயே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்த சித்தம் அப்படி தொட்டு பார்ப்பாங்க, என்ன நாடி வீக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் அம்மா வந்து வேப்பலை அரைச்சி கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேப்பலை பிடிச்சிக்குவாங்க, காலை கையை பிடிச்சி ஊற்றிடுவாங்க. ஒரு நோய் வந்ததில்லை. அப்புறம் இந்த கள்ளி ஒன்று இருக்கும், கள்ளி அடுப்பில் போட்டு எரிச்சு அது ஏதோ சாறு புளிவாங்க, அது கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய மருத்துவம், ஜுரமே வராது. இப்போ பாருங்கள் எல்லாருக்கும் ஜுரம், ஹாஸ்பிட்டல் கூட்டமாக நிற்கிது. என்ன காரணம்னா உணவு முறை, ஒழுக்கமின்மை, போதை வஸ்து, இதெல்லாம் ஒழிச்சா மட்டும்தான் மனித பிறவிக்கு என்னன்னு இருக்கும். 82,000 பிறவியில் மனுஷன் பிறவி மட்டும்தான். மனுஷன் மட்டும் எத்தனை இருக்காங்க சொல்லுங்கள்? ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி, அர்த்தநாரீஸ், 5 இது இருக்காங்க நம்ம மனிதர்களே. மனிதர்களே இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் மீனில் மட்டும் 17,000 மீன் வகை இருக்குது மீனில் மட்டுமே. அது மரங்களும் உயிரினம் தான். இது மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் விட நம்மளை நல்லா படைச்ச கடவுளுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் இல்லையா. இந்த உயிரை கொண்டு போய் திருப்பி இறைவன்கிட்ட போகணும் இல்லையா. மனித பிறகு அப்புறம் சொர்க்கமா நரகமா அது அடுத்த பிரச்சனை. இருக்குங்கிறவன் இருக்கங்கிட்டான், இல்லைங்கிறவன் இல்லைங்கிட்டான். ஏன்னா இருக்குங்கிறத மனகபத்தில் ஒரு பாய் இறந்து போய் அவர் வந்து மேலே போயிருக்காரு. மேலே போனால் ஒரு ஒளி இருந்திருக்கு, ஒளியிலேருந்து சவுண்டு வந்திருக்கு. என்ன டைம் ஆகலை அனுப்பிச்சுடுனோடனே கீழே வந்திருக்காரு. ரொம்ப நாளாக உயிரோடு இருந்தேன். நான் அவர் இப்போ சந்தித்து பேசினேன். இது மாதிரி அமெரிக்காவில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஃபயர் இதில் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க மீண்டும் ஒரு பிறவி பையனாக பிறக்கிறாங்க. அப்போ முதல்ல வந்து நீக்கராக பிறந்தாங்க, இப்போ வந்து வெள்ளைக்காரவங்களா பிறக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் பேர் வந்து இவங்க சொல்ல என் பேர் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேரை சொல்கிறாங்க. என்னடா அவன் எப்பவுமே குழப்பறான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வச்சு ஒரு கட்டத்தில் 16-17 வயசு ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க என் கலர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தான். கலர் வந்து இவங்க ஊரில் விசாரித்தா அந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. என்னென்னு போனால் இவர் வந்து அங்கே எல்லா சொந்தத்தையும் இவருக்கு தெரியுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ அதிசயம் இருக்குது இல்லை. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல, இப்போ லேட்டஸ்ட் இன்னைக்கு நடந்துக்கிற அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க. அப்போ எவ்வளோ அதிசயம் இருக்குது. இதெல்லாம் மனுஷனுக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? தன்னோட எல்லா கண்ணையும் மூடி ஞான கண்ணில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த ஞான கண்ணில் பார்க்குறவங்க எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். அதான் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சாங்க, கடவுள் சொல்லி வச்சாங்க, எல்லாமே அதுதான் பண்ணாங்க. முத்திரைகள் எவ்வளோ தத்துவம் இருக்குன்னு சொல்லி வச்சாங்க. ஆமாம், ஒவ்வொரு முத்திரைகளையும் என்ன பாருங்க, என்ன எல்லாம் நினைப்பாங்களா? நமக்கு எல்லாருக்கும் சின் முத்திரை தெரியும், வேறு என்ன முத்திரை யார் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஒரு முத்திரை என்ன இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு மேலே அந்த முத்திரையை வைக்க முடியாது, வச்சா வலிக்கும். ஒவ்வொரு முத்திரையும் 1.5 மணி நேரம் இருக்கும். இல்ல சொல்றேன், அது நம்ம பழக்கம் இல்லாதவர்கள் வந்து நுனியும் தொடரும். அதான் பழக்கம் இல்லாதவர்களுக்கு சொல்றேன். இல்ல சில முத்திரை வராதுங்க. இப்போ வந்து இது வந்து ஹார்ட்டுக்கு சம்மந்தமான முத்திரை பார்த்துங்க. இது வந்து இப்படி கையை நீட்ட முடியலன்னா அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு இருக்கும். ஆமாம், இதுதான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் முத்திரையில் இருக்குது. பிபிக்கு இருக்குது, சூடு பாடி ரொம்ப சூடாச்சுன்னா குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நீர் முத்திரை இருக்குது, சூரிய முத்திரை இருக்குது. ஹீட்டு வேணும்னா சூரிய முத்திரை இருக்குது. இப்போ குளிர்காலத்தில் போய்ட்டோம், இப்போ நாங்களாம் ஜம்முலாம் போய்ட்டோம்னா சூரிய முத்திரை பண்ணுவேன். நான் சும்மா பேர் பாடியோட குளிச்சிக்கிட்டு இருப்பேன். எல்லாம் சொல்லுவேன் எப்படா நான் அப்போ சொல்லித்தரமாட்டேன். அப்போ சார் எங்கள் வாத்தியார் சொல்லித்தரக்கூடாது எனக்கு. நான் ஊட்டிக்கு போனேன்னா சும்மா பேர் பாடியோட எக்ஸசைஸ் பண்ணிருவேன். எல்லாம் கட்டிடுவாங்க, யோ என்னடா நீ பண்ணுற, நாங்களாம் நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சு எங்களுக்கே குளிருது, உனக்கு என்ன இப்படி இருக்கீங்க வாங்க. அதுக்கு தான் முத்திரை பண்ணிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே நம்ம சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதை படிக்கலை அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டிவி இல்லைன்னா செல்ஃபோன் தான் பார்க்குறாங்க. செல்ஃபோன் எப்போ பார்க்கணும்? செல்ஃபோன் வந்து தொடர்ந்து பார்த்தா 40 வயசுக்குள்ளே மூளை அழிகிறோன்னு இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்னோடய எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கேன். அதை ஒரு டாக்டருங்களே பேசுகிறாங்க. மூளை வந்து அழிகிறோமா. அப்புறம் எதுக்கு 40 வயசுக்கு மேலே அழுகுன? அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். இப்போ எல்லாம் 30 வயசு தான். இப்போ தம்பி கேட்டால் நான் கல்யாணம் ஆகலை, எனக்கு 30 வயசு ஆகணுங்கிறாரு. இப்போ 40 வயசுல அழுகிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணோம்? நமக்கு தேவையானதை மட்டும் தான் கரெக்டாக பயன்படுத்தணும். தேவையில்லாத எல்லாமே தேவை தான். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறோம் அது வந்து அமிர்தமாகவே இருந்தாலும் பயன்படுத்தும் முறை அவ்வளோதான். அந்த மாதிரி பயன்படுத்தலைன்னா நமக்கு கெடுதல். செல்ஃபோனில் நீங்கள் 24 மணி நேரம் பார்த்து என்ன சாதிக்க போகிறீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கொலை, யார அக்காவை அப்பாவை அம்மாவை கொலை பண்ணியிருக்கான். செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னக்காக எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ நம்ம சுயநினைவில் யாரும் இல்லை. குழந்தைங்க 2 குழந்தைங்கலாம் அடித்து வளர்க்க முடியல, அம்மா அப்பா அடிக்க முடியல,
முன்னாடி வந்து தாய் மாமா இருப்பான், தாய் மாமா கண்டிப்பான், சித்தப்பா கண்டிப்பார், சித்தி கண்டிப்பாங்க, அத்தை கண்டிப்பாங்க. இப்போ சொந்தமே கிடையாது. 2 குழந்தை, அம்மா அப்பா 2 குழந்தை, கல்யாணம் பண்ணால் ஒரு அண்ணி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் தலைகீழ கட்டப்படி பின்னி எடுத்துருவாங்க. பயந்தே வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். யாரும் அடிக்கிறது இல்லை. அடித்தா அவனா சூசைட் பண்ணிக்கிறான். அவனுக்கு தெரியல நம்ம இன்னொரு வாழ்க்கை இருக்க. செத்து போயிட்டாக்க கீழே பாதல் லோகம்னு ஒன்று இருக்கான். தற்கொலை பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி. நம்ம 120 வயசு சராசரி வாழ்க்கை. 120 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து சாக மாட்டோம். செத்தா கூட நம்ம வந்து ஆத்மா வந்து சாகாது. அந்த ஆத்மா வந்து பூமியில் சுத்தம், இல்லை அண்டர் கிரவுண்டில் வந்து அங்கே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து படிக்கும்போது சில விஷயத்தில் இருக்குது. அங்கே வந்து கொடூரமாக தண்டனை கிடைக்குமா. இந்த மாதிரி சூசைட் பண்ணாலோ இல்லை கெடுதலை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மிக கொடூரமான தண்டனை கிடைக்குமா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நம்ம மேலே போகணுன்னா நல்லது பண்ணணும். ஸோ அந்த நல்லதுக்காக தான் நம்ம வாழ்கிறத. இந்த மனித பிறவி அதுக்கு தான். கண்டிப்பாக. இல்லைன்னா எல்லாம் தான் மிருகமாக படைச்சிருப்பாங்களே. மனித பிறவிக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து நல்லா இருக்கணுங்கிறக்காக. நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் சித்தர்களாக இருக்காங்க. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். இப்போ வள்ளலார் ஐயா நம்ம இன்னைக்கு வரைக்கும் வணங்குறோம். எங்கள் ஊரில் நாராயணசாமி மனிதனாக பிறந்து இன்னைக்கு வந்து நேத்தான் அவருக்கு கூட. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மனித தெய்வங்கள்லாம் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க அந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியலனாலும் ஒழுக்கமான ஒன்று இருக்கு இல்லையா, அம்மா அப்பா சொல்லுவாங்கல்ல, அது கேட்கணும். கண்டிப்பாக. தன் உடம்பை தான் பார்த்துக்கணும். இது வந்து கன்ஃபார்ம். நான் அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். பல விவரங்களை, பல விஷயங்களை எங்கள் ஆடியன்ஸ்காண்டி தெளிவாக எடுத்துரைத்தீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், நீங்கள் கடைபிடிக்கிற முறைகளையும் எங்கள் ஆடியன்ஸ்காண்டி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து கண்டிப்பாக பல விஷயங்களை உங்களோட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். தொடர்ந்து நிறைய காணொலிகளில் சந்திக்கலாம் சார். நான் எப்பவும் சொல்கிறதான், உலகத்திலே பெரிய கடவுள் தாய். அந்த தாய் கண் கலங்க வச்சிடாதீங்க. அந்த தாய் வருத்தப்பட வச்சிடாதீங்க. அந்த தாயை வந்து சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ஒரு நைட்டாவது அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்க மாட்டேங்க நிறைய பேர். ஏன்னா ஒரு செல்ஃபோன் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும், இல்லை குடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அம்மாவே சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அது தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து பெண்களே தெய்வம். அது வந்து ஒருத்தனுக்கு வந்து ஆண் பிறந்தால் கடவுள் கொடுத்த வரம், பெண்ணாக பிறந்தால் கடவுளே பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஆண்களோட கடமை. யார் நமக்கு வந்தானுங்கிறத விட எல்லாருமே வந்து பெண்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக அப்பா ஒன்றும் சாதாரண ஆள் நினச்சிக்க. வானம் அம்மா பூமின்னா அப்பா வானம். அந்த மழை பொழிஞ்சால் தான் இங்கே வந்து எல்லாம் விவசாயம் பண்ண முடியும். ஸோ அந்த அப்பா வந்து ஒரு அப்பா வந்து அம்மா வந்து 10 மாதம் சுமந்தா அப்பா வந்து சாகர வரைக்கும் சுமந்துக்கிட்டே இருப்பார். அந்த தந்தை வந்து அவர் சாப்பிட்றாரோ இல்லையா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம எப்படி ட்ரெஸ்ஸெலாம் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அப்படி இப்படின்னு நினைக்கிற தந்தை. இந்த தாயின் தந்தையை மதிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைவீங்க. அதே மாதிரி உங்களை நீங்கள் மதிங்க. நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துங்க. யாருக்கும் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. உடம்பை பார்த்துங்க. நான் எப்பவும் சொல்ல மாதிரி உலகத்திலே இந்தியனாக பிறக்கிறது பெரிய குட்பனை வேணும். தமிழனாக பிறக்கிறது அபூர்வ குட்பனை. அந்த தமிழன் நம்ம பிறந்திருக்கோம். இந்த தமிழை நேசிப்போம். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த்.